சட்டம் இருந்தாலும் சரி, அதை அமல்படுத்த இருக்கிற போலீஸ் தரப்பு இருந்தாலும் சரி, நார்காட்டிக்ஸ் பியூரோ, மத்திய அரசு ஏஜென்சி அவங்கெல்லாம் கூட கடுமையாக கண்காணிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் போதைப் பொருள் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்குது. அது குறிப்பிட்ட சிலர் பயன்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போது இதில் பல்வேறு குற்றங்கள் மாதிரி இதுவும் நடக்குது. இப்போது லாட்ரி விற்கக்கூடாது, கள்ள சாராயம் குடிக்கக்கூடாது, தியேட்டரில் டிக்கெட் பிளாக் மார்க்கெட்டிங் விற்கக்கூடாது, எல்லாம் கூடாதுன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்கிற ஒரு ரீதி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபைன்ஸ் இட்ஸ் ஓன் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் டிமாண்டு ஒரு பகுதியிடம் இருக்குது, சப்ளை செய்ய சில பேர் துணிந்து செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எப்படியோ வழி கண்டுபிடித்து சந்து பந்தெல்லாம் கண்டுபிடித்து எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுன்ற முயற்சி நடக்குது. இதில் முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால், ஒரு சிறிய அளவே ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பீடா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேக்கெட்டில் ஷட்டிலையோ பேக்கெட்டில் வச்சுட்டு கூட ஒரு வண்டி வருது, ஒரு 5 செகண்டில் ஒரு டிரான்சாக்ஷன் முடியுது. வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிற்குது, வாங்குறவங்க இந்த 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 பேக்கெட் இப்படி வாங்கிக்கிறாங்க, அப்படி காசு கொடுத்துறாங்க, 10 செகண்டில் டிரான்சாக்ஷன் முடியுது, 2 பேரும் வெவ்வேறு வண்டியில் போயிடுறாங்க. இதில் அது குறிப்பிட்ட சில இடங்களில் இது வந்து செய்யுது. இப்போ இதை நீங்கள் ரீட்டைல் பாயிண்டில் லாஸ்ட் மைல் இடத்துல நீங்கள் செக் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா எங்கே தெரு ஒரு முனையிலையும் இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது இது அந்த இடத்துல தடுப்பதுன்னு ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கே தடுக்கணும்னு சொன்னால், முக்கியமாக நீங்கள் கப்பல் மூலமாக சரக்கு வருது, பெரிய லெவலில் ஹோல்சேல் வருதுன்னு சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் நார்த் ஈஸ்ட்டில் பல ஏரியாவில் தான் உற்பத்தி ஆகிற இடங்கள். இந்த உற்பத்தி ஆகிற இடங்கள்லேருந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, கடல் சார்ந்த போக்குவரத்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக குஜராத்தில் ஏராளமான சீஷர்ஸ் மேக்ஸிமம் அங்கே தான் நடக்குது. வாரத்துக்கு ஒரு சீஷர் குஜராத்தில் நடக்குது. அப்போது ஹை சீஸில் கடல் வழியாக கொண்டு வந்து நடுக்கடலில் என்ன பண்ணுறாங்க, துறைமுகத்தில் வந்து செக்கு இது மாட்டுன்றதுனால அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, சிறிய போட்டு ட்ராலர் இந்த மாதிரி இடத்துல அங்கேருந்து மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு அதுலேருந்து உள்ளே வரத்துக்கான முயற்சி நடக்குது. அப்போ இது ஒன்று ப்ரொடக்ஷன், ரெண்டாவது ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். இந்த 2 பாயிண்டில் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கணும். இப்போ அங்கே தவறிட்டானா பின்னால் ரீட்டைல் லெவலில் நீங்கள் வந்து செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சென்னை மாதிரி நகரங்கள்னு சொல்லப்போனால் மற்ற பெங்களூரு, மும்பையோ, டெல்லி இந்த மாதிரி நகரங்கள் கம்பேர் பண்ணி இந்த நெட்வொர்க்குகளை பிடிக்கிறதுக்காக தான் இதற்குன்னு ஒரு தனி அமைப்பு வச்சு அரசாங்கம் நடத்துது. அப்போ இதை நம்மளோட காவல்துறையால் கண்காணித்து அதை பிடிக்க முடியலையா, இதை முற்றிலும் ஒழிக்க முடியாததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இது சிறிய பேக்கெட்டில் இதை நீங்கள் வந்து விநியோகம் செய்வது வந்து கடைசி பாயிண்ட்லேருந்து ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போய் கொள்ளடிக்கிறாங்கன்னா ஒரு 2 பேர் ஆகிட்டு வராங்க. இல்லை, எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது சார். அப்படியான ஒரு மாதிரி குற்றம் வந்து லாஸ்ட் பாயிண்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சார், என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சொன்னப்போ. இந்த சிக்கல் வந்து இவங்க இதில் கான்சன்ட்ரேட் செய்யாமல் ஹோல்சேலாக வந்து இறக்குற இடத்துல பிடிக்கணும். டிரான்சாக்ஷன் முக்கியமான ஹோல்சேல் பாயிண்டில் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அதுதான் மேஜராக செய்ய வேண்டியது. அங்கே தவற விட்டாங்கன்னா பின்னாலே வந்து கஷ்டம். இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ அது பார்த்திங்கன்னா லாட்ரி சீட் சம்மந்தப்படும் ரைடு நடக்குது, இதெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? ஏதோ ஒரு வகையில் நடக்குது. அதே போல் நீங்கள் மற்ற கள்ளச்சாராயம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எதுவும் நடக்குது. இதில் இன்னும் முக்கியமான பிரச்சனைனா, அடித்தளத்து மக்கள், அந்த கன்சியூமர் நுகர்வோர் இருக்க வர அவங்க ஒரு டிமாண்ட் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு இயக்கம் மாதிரி நடத்தணும். எப்படி இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு 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 விழிப்புணர்வு கேம்பெயின் பள்ளிக்கூடங்களில், கல்வி சாலைகளில் இதெல்லாம் நடத்தணும். ஏன்னா இதில் மற்ற நீங்கள் வந்து மது கூட ஓரளவுக்கு போதையாகி கூட திருத்திடலாம், சிகரெட் பிடிக்கிறவங்க கூட ஓரளவுக்கு அதை நிறுத்த சொல்லலாம், திருத்திடலாம். ஆனால் அந்த ட்ரக்ஸ் பொறுத்தவரை ஒன்ஸ் அவங்க வந்து அடிமையாகிட்டாங்கன்னா லைஃப் லாங் வந்து போயிடுது. ரெண்டாவது 20-25 வயசு 30 வயசு கீழே ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அளவு இவங்க பங்களிப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கின்ற ஒரு யங்கர் ஜென்ரேஷன் யூத், பிரைம் யூத்னு வச்சுங்க, இவங்க தான் நாளைய தலைமுறை, இவங்க தான் நம்ம எக்கானமியை தாங்கக்கூடிய இளைஞர்கள்னு சொன்னால், இந்த அதில் ஒரு 20-25% இதுக்கு அடிமையாகி போயிட்டா
நாளைக்கு வந்து நாட்டுடைய அஸ்திவாரமே வீக்காக போகும். ஏன்னா இவங்களை நம்பி தான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால் பள்ளிகளிலும் கல்வியிலையும் இதுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவையான நடிகர்கள் அவங்கள பயன்படுத்தி இதுக்கான இயக்கம் நடத்தி இதுக்கு தயவு செஞ்சு அடிமை ஆகாதீங்கன்ற ஒரு இயக்கம் நடத்தணும். சட்டப்படி ஒரு பக்கத்தில் நடவடிக்கை இருந்தாலும் சரி, இந்த கன்சியூமர் நுகர்வோரை வந்து குறைக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி செய்யணும்.